வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். பிறந்திருக்கும் இந்த புதிய வருடம் சிறப்பான ஒரு வருடமாக உங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும் என வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய வருடத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் எங்கள் முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பதற்கு பல சரியான தகவல்கள் தேவைப்படுகின்றன. அப்படியான தகவல்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையான செய்திகள், தகவல்களை தரும் முக்கிய ஊடகமாக இருப்பவை பொது வலைத்தளங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான செய்திகளையும் தகவல்களையும் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சிகள் தந்து கொண்டிருந்தன. ஆனாலும் அந்த ஊடகங்களை நடத்தியவர்கள் மிக கவனமாக பொதுமக்களுக்கு தரும் செய்திகள், தகவல்கள் பற்றி ஆராய்ந்து அவற்றின் உண்மைத்தன்மை அறிந்த பின்பே தங்கள் ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு தெரிவித்தார்கள். காரணம் என்னவெனில், சமூகத்தில் இருக்கின்ற 5% குறைவானவர்களே சுயமாக சிந்தித்து வாழ்பவர்கள் என்றும் 95% அதிகமானவர்கள் மற்றவர்கள் வழிநடத்தில் வாழுபவர்கள் இருப்பதால் கொடுக்கின்ற தகவல்களும் செய்திகளும் பெரும்பான்மையானவர்களது வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது, அதன் மூலம் சமுதாய சீர்கேடு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டார்கள். ஆனால் வளர்ந்துவிட்ட இந்த விஞ்ஞான யுகத்திலே இன்று பொது வலைத்தளங்கள் செய்திகள், தகவல்களை தருவதில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. ஆனால் அவற்றின் உண்மைத்தன்மைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கு யாரும் முன் வருவதில்லை. அதன் காரணமாக பொது வலைத்தளங்கள் மக்களுக்கு சாதகமான பலன்களை தந்தாலும் அதற்கு இணையான பாதகமான பலன்களையும் தந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் மறக்க முடியாது. பொது வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலம் அடைந்திருக்கின்றது என்பதற்கு நல்ல உதாரணம் அண்மையில் இலங்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலே. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவை பொது வலைத்தளங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வேலை செய்த வைத்தியசாலையில் இருந்த ஒரு பிரச்சனையை பொது வலைத்தளம் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்ததன் பலனாக பிரபலமானார். அதை காரணமாக வைத்து மக்கள் மத்தியிலே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆபத்பாந்தவனாக பார்க்கப்பட்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது முயற்சிகள் நிச்சயமாக சமூகத்துக்கு தேவையான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய முயற்சிகளாக இருந்த பொழுதும் அவர் ஒரு தெரு சண்டியன் போல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வகையிலே காரியங்கள் பார்ப்பது மக்களை மாத்திரமல்ல, மக்களுக்கு சேவை செய்கின்றவர்களை கூட பாதிக்கின்றது என்பதை அவர் உணராமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயம். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்வதை கூட மிக பெருமையாக பொது வலைத்தளங்களிலே பேசுபவர்கள் அவருக்கு இன்னும் உற்சாகத்தை ஊட்டி அவரது மோசமான நடத்தைகள் அதிகரித்து கொண்டு போகின்றனவோ என்ற வகையில் இருப்பது கவலைக்குரியதாக இருக்கின்றது. தமிழ் சமூகம் எப்பொழுதுமே கடின உழைப்பாளிகள், படிப்பாளிகள், அறிவாளிகள் என்ற நிலை மாறி எடுப்பார் கைப்பிள்ளை போல் சுயநல நோக்கத்துடன் தாங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு தமிழ் மக்களின் ஆதரவை இலகுவாக பெறக்கூடிய வகையிலே தமிழ் மக்கள் இன்று நடக்க ஆரம்பித்து விட்டார்களோ என்று எண்ணுகையில் எதிர்காலம் எந்த வகையில் முடியுமோ என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. இலங்கையில் அந்த நிலை என்றால் தமிழகத்தில் இன்னும் மிக மோசமான நிலை உருவாக்கிவிட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருந்த வறுமை, சாதியம் போன்ற விடயங்களை மாற்றி அமைக்க வல்லது கல்வி ஒன்றுதான் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கையிலே திராவிட சித்தாந்தங்கள் என்ற வகையிலே சீர்திருத்தம் என்ற பெயரிலே மக்கள் மனங்களிலே நாவன்மையால் காமராஜர் போன்ற பெரும் தலைவர்களின் செயல்களுக்கு எதிரான பிரச்சாரங்களால் தமிழ் மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு இன்று வாக்கு வங்கிகளாக மாத்திரமே இருக்கின்றார்கள். கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக திராவிட சித்தாந்தங்கள் என்ற பெயரிலே கருப்பு சட்டை திருடர்கள் கூட்டத்தால் தமிழ் மக்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றார்கள்.
இதே திராவிட திருடர் கூட்டத்தை தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் மக்கள் பலி செய்து கொடுக்கின்றார்கள் என்பது மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. அதே வேளையில் இன்று உலகில் நீதி, நியாயம், நேர்மை, பண்பு போன்றவையெல்லாம் மக்கள் மத்தியிலே இருந்து விலகி சென்று விட்டனவோ என்று எண்ணக்கூடிய வகையிலேயே நிலைமைகள் இருக்கின்றன. உலக நாடுகளில் மக்களாட்சி நடைபெறுகின்ற இடங்களிலெல்லாம் தலைவர்களாக வெற்றி பெறுபவர்கள் எல்லோருமே மோசமான நடத்தைகள் உள்ளவர்களாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு மோசமான மனிதனை அதிபராக 7 கோடி மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர் ஒரு திருடன், அதே வேளையிலே பல பெண்களை கற்பழித்தவர் என்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தும் அதில் ஒரு வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டவர் என்று தெரிந்திருந்தும் 7 கோடி மக்கள் அப்படியான மோசமான ஒரு மனிதனை அதிபராக தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால் அந்த தேர்ந்தெடுத்த 7 கோடி மக்களும் எப்படிப்பட்ட மனத்தன்மைகள் கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். மனதிலே ஒரு பயம் உருவாகின்றது. அதன் காரணமாக எதிர்காலத்தில் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இயன்ற வரையிலே நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, எங்கள் உறவுகள், நட்புகள் என்று ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில்தான் வாழ்க்கையை நாங்கள் புதிய வருடத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று இந்த நிலைமைகள் இவ்வளவு மோசமாக வருவதற்கு காரணமாக இருப்பவை வலைத்தளங்களில் பதிவுகள் போடுபவர்கள் வருமானம் பெற்று வாழ்வதன் காரணமாக பலதரப்பட்ட பரபரப்பான மோசமான செய்திகளை போடுவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களை தம் வசம் ஈர்த்து பணம் சம்பாதிக்கின்றார்கள். அதன் காரணமாக சமுதாயம் சீர்குலைந்து போகின்றதே என்ற ஒரு விதமான கவலையுமின்றி, மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுமோ என்ற ஒரு யோசனையின்றி பலவித தகவல்களையும் பரப்பிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பரம்ஜி பார்வையில் என்ற பதிவினை நான் போட ஆரம்பித்தது 10 வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் எனது பதிவுகள் காலங்காலமாக வலைத்தளங்களிலே இருக்க போவதால் சரியான பதிவுகளை போட வேண்டும். எனது வாழ்க்கையில் நான் எடுத்த முயற்சிகள், கிடைத்த அனுபவங்கள் பற்றியெல்லாம் பதிவாக போடும் பட்சத்திலே அந்த பதிவுகளை பார்ப்பவர்களுக்கு மனதிலே ஒரு நல்ல வழியை காட்டிவிடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவுகளை கொடுக்க ஆரம்பித்து சில காலங்கள் தான் ஆகின்றன. நான் கூட விடலை பருவத்தில் பலதரப்பட்ட சித்தாந்தங்களால் மூளை சலவை செய்யப்பட்டிருந்தவன். ஆனால் எனக்குள் இருக்கின்ற தேடல்கள் காரணமாக சரியான தகவல்களை இயன்ற வரையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்ததன் பலனாக நேர்மையாக சிந்தித்து நடக்க வேண்டும் என்று வாழ்வதாலும் மட்டுமே எனது வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தயவு செய்து தேடல்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் இன்று ஒரு கை விரல் நுனியிலே வலைத்தளங்களிலே இருக்கின்றன. எனது வாழ்க்கையை நான் மிக மகிழ்ச்சியாக இன்று அமைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருப்பவையும் வலைத்தளங்கள் தான். நான் தகவல்களை தேடி எடுப்பதும் அங்குதான். எனது எண்ணங்களை மாற்றி சரியான வழியிலே நான் நடப்பதற்கு காரணமாக இருப்பவையும் வலைத்தளங்கள் தான். உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனது வாழ்க்கையில் எனக்கு உதவுகின்ற வலைத்தளங்கள் பற்றிய விடயங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதும் பரம்ஜி பார்வையில் என்ற எனது இந்த பதிவின் ஒரு நோக்கம் என்ற வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.